அதெல்லாம் ஒண்ணும் இது இல்லை. திமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப ஒரு வருஷம் தேர்தல் வர யாருங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னா? அங்க ஸ்ட்ராங்னு நாங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல. ஏன் அதை ஏதாவது சொல்றாங்க? நீங்க எல்லா செல்வாக்கு இருக்கு, முதலமைச்சருக்கு செல்வாக்கு இருக்கு. சாலையில போனா லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, ரோட்ல போனா லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. எங்க போனாலும் நம்ம உதயநிதி போனாரு, அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போனாலும் கூட்டம் கூடுது. இப்ப இருக்கோ ஏன் எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கூட்டணி ஸ்ட்ராங்க ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு ஏதோ தன் பயம் இருக்கிறதுனால என்னதான் கூட்டணி இருந்தாலும் என்னதான் கூட்டத்தை காட்டணும், மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் வாக்களித்தான் முடியும். எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, எங்க தலைவர் அதைத்தான் சொல்லுவாரு, இப்ப எடப்பாடியார் அதைத்தான் சொல்றாரு. மக்கள் தானப்பா எஜமானர்கள். யார் வந்தான்னா நம்ம அம்மா தலைவர் சொன்ன மாதிரி நம்ம பணியை நாங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் எங்க பொதுச் செயலாளர் சொல்ற பணியை தான் இப்ப கட்சி பணியை செஞ்சுக்கலாம்.